இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் தக்காளி புளியும் 3 தக்காளி கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சிருக்கேன். வெங்காயம் பூண்டு அரைச்சி அதையும் இதிலே போட்டேன். புளியும் தக்காளி கரைச்சதை வடிகட்டிட்டு பூண்டு வெங்காயத்தையும் அரைச்சி அதையும் இதிலே போட்ட பிறகுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தேங்காய் அரைச்சி சோம்பு மிளகு போட்டு தேங்காவை அரைச்சி அது இதிலே ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு இதிலே கூட்டி வச்சாச்சு நம்ம குழம்ப. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். எப்படி தாளிக்கிறேங்கிறத பாருங்கள். கடாய் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வெந்தயமும் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம், கடுகு, வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்தால் 1 போடுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணங்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருந்தேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுக்கலாம். இதில் எல்லாத்தையும் சோர்வாக வணக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கூட்டி வச்சுருந்தோம்ல புளி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய்லாம் கூட்டி வச்சுருந்ததை அதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு பச்சை வாசையெல்லாம் போன பிறகு நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை கொதி வந்த பிறகு. ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எல்லாம் கூட்டி எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போ கொதி வந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வந்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றணும். அது வரைக்கும் ஊற்றக்கூடாது. அடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கழுவி தூவி விட்டுறலாம். கொத்தமல்லியை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முட்டையை 6 முட்டை உடச்சி ஊற்றுறேன். இந்த கரண்டியில் வச்சு ஊற்றுறீங்கன்னா முட்டை உடையாமல் வரும். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சாச்சு அடுப்பை. இப்போ தான் முட்டை உடச்சி ஊற்றணும். இங்கே 2 முட்டை ஊற்றணும். இதே மாதிரி கரண்டியில் 6 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கக்கூடாது, அப்படியே இதாகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸ்
NS 2020 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.